بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وقائدنا محمدا صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في كلامه المنير وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وعن سلمان الفارسي رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال في آخر يوم من شعبان وقال: يا أيها الناس، قد جاءكم شهر عظيم، شهر مبارك، جعل الله فيه الصيام فريضة وقيام ليله تطوعا، إلى آخر الحديث. أخرجه الإمام البيهقي في سننه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் சர்வலோகத்தை படைத்தாலும் சர்வ சக்தியும் சர்வதிகாரமும் கொண்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே என்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்தியமும் சமத்துவமும் சமாதானமும் சகவாழ்வும் இந்த பூமி பந்தில் நிலைக்க வேண்டும் என்று சதாவும் உழைத்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் உயரிய நேரிய அழகிய ஒழுக்கமான தூய்மையான வாழ்க்கையையும் வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் உள்ளத்தால் உண்மையாக ஏற்று உடல் உறுப்புகளால் முழுமையாக செயற்படுத்தி ஒருவரை எவ்வாறு நம்ப வேண்டும், அவரை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், எவ்வாறு அவரின் வழிமுறைக்காக வாழ வேண்டும் என்ற சிறந்ததோர் பாடம் ஒன்றை மறுமை வரை வரவிருக்கும் சகல மனிதர்களுக்கும் புகட்டிவிட்டு அல்லாஹுவின் திருப்தியை உலகிலேயே பெற்றுக்கொண்டு சுவனத்தை அடைய காத்திருக்கும் அன்பு சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்தவர்கள், அவர்களை அடுத்து வந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகல முஸ்லீம்கள், வாழவிருக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமானவர்களே, நமது வாழ்வு ஒரு அமானிதம். அதை வழங்கி அல்லாஹ்வுக்கு நாம் அது விடயத்தில் முழுமையாக கணக்கை ஒப்படைக்க வேண்டிய கடமைப்பாடுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு சிறிய பெரிய விடயமும் தெளிவாக மறைவாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை மறுமையில் இதோ உன் பற்றி பதியப்பட்ட பதிவேடு
நீயே பார்த்து வாசித்து முடிவு செய்து கொள் என்று நமக்கு வழங்கப்பட இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நம்பியவர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை தரிசிக்கும் அந்த நாளை பயந்து அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்று அவைகளை முழுமையாக பின்பற்ற நாம் முயற்சி செய்து அவன் விலக்கிய விடயங்களை விட்டு முழுமையாக தவிர்ந்து நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். 3 விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய ஹுத்துபாவிலே உங்களோடு சில விடயங்களை நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக ரமலானை, புனிதமான ரமலானை அடைதல் என்ற ஒரு விடயம். இரண்டாவது, நாம் அடைய காத்திருக்கும் அந்த புனிதமான ரமலானை உச்ச பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது எவ்வாறு என்ற ஒரு அம்சம். மூன்றாவதாக, நமது ஊர் பல விடயங்களிலும் சிறந்து மிக அழகிய முன்மாதிரிகளை கொண்டு செயற்படக்கூடிய நமது ஊரின் பொது சேவைகளுக்கு நாமும் முடிந்த பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொதுவான தலைப்புக்கு கீழால் நமது ஊரில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய சிறுவர் அபிவிருத்தி நிலையம், அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய சில பங்களிப்புகள் சம்பந்தமாகவும் இந்த ஹுத்துபாவிலே ஞாபகப்படுத்தலாம் என்றிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் உறுதியாகக்கூடிய வழிகளை ஃபுகஹாக்கள் 2ஆக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2 விடயங்களில் ஒன்றை கொண்டு மாத்திரமே ரமலான் வந்துவிட்டது என்ற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படும். அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதற்கு பின்னரே நாம் ரமலானுடைய நோன்பை நோக்க வேண்டும். முதலாவது அம்சம், ஷாபான் மாதத்தின் பிறை 29ஆம் நாளின் மாலையில் தலைப்பிறை பார்க்கப்பட்டு அன்றைய தினம் ரமலானுக்கான தலைப்பிறை தென்பட்டது என்ற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படும் பொழுது ரமலான் ஆரம்பிக்கின்றது. அதாவது இன்றைய தினம் மாலை ஷாபான் மாதத்தின் இறுதி நாள், ரமலான் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்கும் நாள். இரண்டாவது, ரமலானை உறுதிப்படுத்தும் வழி, ஷாபானுடைய மாதத்தின் இறுதியில் ரமலானுக்கான 29ஆம் நாளின் மாலை ரமலானுக்கான தலைப்பிறை தென்படாத பட்சத்திலே ஷாபான் மாதத்தை 30ஆக பூரணப்படுத்திவிட்டு மறுநாள் ரமலானை ஆரம்பிப்பதாகும். கண்ணியமானவர்களே, இது நாம் பெருவாரியாக நாம் அறிந்த ஒரு விடயம். ஆனால் இது இவ்வளவு சுருக்கமான விடயம் அல்ல. இதற்கு பின்னால் பாரிய விளக்கங்களும் விவரங்களும் அங்கே இருக்கின்றன. நமது நாட்டை பொறுத்தவரையிலே நாம் சிறுபான்மை சமூகமாக, முஸ்லிம்களாக நாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களின் ஏகோபித்த நிலைப்பாடு என்னவென்றால், இஸ்லாமிய அரசு இல்லாத முஸ்லிம் சமூகம் சிறுபான்மையாக வாழக்கூடிய தேசத்திலே அந்த முஸ்லிம் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய அறிஞர் சபை அல்லது இஸ்லாமிய விடயங்களை வழிகாட்டக்கூடிய அந்த குழுவினருடைய தீர்மானத்தை ஏற்றுத்தான் அந்த சிறுபான்மை முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்க விவகாரங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது உலக முஸ்லிம்களின் இஸ்லாமிய அறிஞர்களின் ஏகோபித்த நிலைப்பாடாகும். இங்கு அறிஞர் சபை என்று சொல்லும் பொழுது அது பெருவாரியான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே 85-90% அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கான அமைப்பாக அகில இலங்கை ஜமியத் உலமாவையும் அது சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்றிருக்கிறார்கள். தொன்று தொட்டு நமது நாட்டிலே பொதுவாக இஸ்லாமிய வழிகாட்டலுக்கான விடயங்களையும் குறிப்பாக பிறை சார்ந்த, அதிலும் குறிப்பாக ரமலான் தலைப்பிறை, ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறை, துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான பிறை சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக
அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் அது இணைந்த அமைப்புகளும் தீர்மானிப்பதை முஸ்லிம் சமூகம் ஏற்று நடப்பதுதான் வழக்கமாக இருக்கிறது. இது விடயத்தில் சிறு சிறு கருத்து முரண்பாடுகள் சிறு குழுக்களுக்கு மத்தியில் இருந்த போதிலும் பெருவாரியாக இந்த நிலைப்பாடுதான் பின்பற்றப்பட்டு வருகிறது. மாத்திரமல்ல, இலங்கை அரசும் இப்படியான ஒரு செயற்பாட்டை தான் அங்கீகரித்திருக்கிறது. எனவே நாம் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் குழப்பி குளிர்காய வேண்டிய அவசியம் நமக்கு தேவைப்பட மாட்டாது. இந்த பொது நிலைப்பாட்டுக்கு கீழே நம்முடைய தொண்டு தொட்டு நடைபெறக்கூடிய இந்த செயற்பாட்டுக்கு ஊடாக நம்முடைய விவகாரங்களை, குறிப்பாக மார்க்க விவகாரங்களை அமைத்துக் கொள்வதே நமக்கு பாதுகாப்பானது. அந்த வகையிலே கடந்த 2009ஆம் ஆண்டு, அதற்கு முன்னர் தலைப்புரை தீர்மானிக்கும் சம்பந்தப்பட்ட விடயத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தன. சகலவற்றுக்கும் முடிவு கொண்டு வரும் வகையிலும் நீண்டதோர் ஆய்வினையும் பரவலான கருத்தாடல்களையும் பல தரப்பினரான கலந்துரையாடல்களுக்கு பின்னர் 2009ஆம் ஆண்டு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா பிறை சம்பந்தப்பட்ட 5 தீர்மானங்களுக்கு வருகிறது. இந்த 5 தீர்மானங்களை வைத்துத்தான் இதற்கு பின்னர் இந்த இலங்கை தேசத்திலே பிறை சம்பந்தப்பட்ட விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது. அந்த நிலைப்பாட்டுக்கான பின்புலமாக அல் குர்ஆன் அஸ் சுன்னா, இஸ்லாமிய அறிஞர்களின் நிலைப்பாடுகள், வானியல் துறை சார்ந்த அறிஞர்களுடைய கருத்துக்கள், வழிகாட்டல்கள், இன்னொரு சமூக அமைப்புகளுடைய கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால், நீண்ட ஆய்வுக்கு பின்னர் அந்த தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் நாம் ரமலானை அடைதல் என்ற அந்த விவகாரம் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே முதலாவது தீர்மானமாக நமது தேசத்திலே காணப்படும் பிறையை அடிப்படையாக வைத்துத்தான் நமது தேசத்திற்கான அந்த பிறை தீர்மானம் செய்யப்படும். இன்னும் ஒரு நாட்டினுடைய, இன்னும் ஒரு தேசத்தினுடைய பிறை பார்த்தலை அல்லது பிறைக்கான செய்தியை வைத்து இங்கு பிறைக்கான முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை என்பது முதலாவது தீர்மானமாகும். அதாவது தேசிய பிறையா அல்லது சர்வதேச பிறையா என்ற ஒரு சிறிய அளவிலான ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது. பெரும்பான்மையான அறிஞர்கள் சாத்தியப்படுத்தக்கூடிய, அறிவார்ந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு பிறைக்கான தீர்மானம் இஹ்திலாஃபுல் மதாலிஅ், பிறை பிறக்கும் பிராந்திய வேறுபாடுகளை அடிப்படையாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகளையும் தெளிவாக வைத்து, குறிப்பாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குரைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸை பிரதானப்படுத்தி அல் குர்ஆனுடைய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமான விடயத்தை வைத்து தேசிய பிறைதான் சாத்தியமானதும் அதுதான் சரியானதும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்கின்றது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலானுடைய குர்ஆனுடைய உறவை பற்றி சொல்லிவிட்டு, உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் என்று சொல்கிறது. ரமலான் வந்தால் நோன்பு பிடியுங்கள் என்பது சாதாரணமான ஒரு விடயம். ஆனால் அல் குர்ஆன் அப்படி சொல்லாமல், உங்களில் யார் ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும். இதற்கு உள்ளால் இருக்கக்கூடிய ஒரு மறைந்த கருத்துதான், உங்களில் யாருக்கு ரமலான் இன்னும் வரவில்லையோ அவர் நோன்பு பிடிக்க வேண்டிய கடமை இல்லை. அப்படி என்றால் ரமலான் என்ற மாதம் வரும் பொழுது ஒரே நேரத்தில் ரமலானை அடைபவர்களும் இருப்பார்கள், ரமலானை அடையாதவர்களும் இருப்பார்கள் என்ற மறைமுக கருத்தை இந்த வசனம் சொல்கின்றது. குரைப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் மிக தெளிவாக அந்த விடயத்தை பேசியிருக்கிறது. விரிவான ஹதீஸ், தனியான ஒரு தலைப்பாக இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். சுருக்கமாக நாம் ஞாபகப்படுத்துகிறோம். எனவே அந்த ஹதீஸையும் பிரதானப்படுத்தி தேசிய பிறைதான் என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய அண்டை நாட்டான இந்தியாவில் காணப்படக்கூடிய பிறையை வைத்து கூட நமது நாட்டிலே பிறை தீர்மானிப்பது கிடையாது. இந்த பிறையை அவதானிப்பதற்காக தாராளமாக அறிஞர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் 125 கிளைகள் சார்ந்து ஒவ்வொரு கிளையிலும்
பிறை அவதானிப்பு குழு இருக்கிறது. அதல்லாமல் இன்னும் பொதுவாக பல பிறை சம்பந்தப்பட்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிறை தீர்மானத்திற்கு நீண்ட காலமாக பணிவிடை செய்து வரக்கூடிய கொழும்பு பெரிய பள்ளி வாயிலும் இதனோடு இணைந்திருக்கிறார்கள். அரச தரப்பு சார்பாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடும் இதனோடு இணைந்திருக்கிறது. இந்த மூன்றும் இணைந்துதான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறார்கள். எனவே முதலாவது தீர்மானமாக தேசிய அமைப்பிலான அந்த பிறை தீர்மானம் தான் தீர்மானமாக கொள்ளப்படும். இரண்டாவது, பிறையை தீர்மானிப்பதற்கு, பிறையை பார்ப்பதற்கு பல வழிமுறைகள் உலகளாவிய ரீதியிலே கையாளப்படுகின்றன. அதிலே தொலைநோக்கிகள் ஊடாக, டெலஸ்கோப்புகள் ஊடாக பிறையை பார்த்து தீர்மானிக்கக்கூடிய அமைப்பும் நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் ஷரியத்தினுடைய அடிப்படையையும் அது சகல காலத்துக்குமான சாத்தியப்பாட்டையும் பார்க்கும் பொழுது, அந்த ஷரியத் தாங்கியிருக்கும் இலகு தன்மையையும் அவதானிக்கும் பொழுது, சாதாரணமாக ஒருவர் வெற்று கண்ணால் பிறையை பார்த்து தீர்மானிப்பது என்பதுதான் சாத்தியமானதும் பொருத்தமானதுமாக இருக்கிறது. அந்த வகையில் இரண்டாவது தீர்மானமாக வெற்றுக்கண் பார்வையினால் பார்க்கப்பட்டுதான் சாதாரணமான ஒரு பார்வை, அங்க தொலைநோக்கிகளோ அல்லது உயரமான கட்டிடங்களுக்கு ஏறியோ பார்த்து தீர்மானிப்பது கிடையாது. சாதாரணமாக பூமியிலிருந்து பார்த்து தென்பட்டால் மாத்திரமே இங்கு பிறை தீர்மானிக்கப்படும். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நீண்ட இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. நேர சுருக்கத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக முன்வைக்கிறோம். காரணம் என்னவென்றால், நாம் எதிலும் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். தடுமாறவோ தடுமாற்றவோ நாம் தேவையில்லை. அறிஞர்கள் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், நம்மை தெளிவான பாதையில் தான் வழி நடாத்துகிறார்கள் என்ற விடயத்திலே உறுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். மூன்றாவது, வானியல் அறிவு, அஸ்ட்ரோனமி என்ற அந்த வானியல் துறை அறிவு, அது மறுக்கப்படுவது கிடையாது. அதையும் இஸ்லாம் உள்வாங்குகிறது. தேவையான கட்டத்திலே அதனை பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த வகையிலே பிறை காண முடியாத நாள் என்று தீர்மானிக்க முடியுமான அறிவு அந்த வானியல் துறையிலே இருக்கிறது. அப்படி ஒரு நாள் இன்று பிறை காண முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டால், இன்று நமக்கு தெரியும், அறிவியலுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும், எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த வகையிலே அறிவியலுடைய அந்த வானியலுடைய அறிவின் பிரகாரம் இன்றைய நாளில் தலைப்பிறை வெற்று கண்ணுக்கு தென்படுவதற்கான சாத்தியம் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு நாள் தீர்மானிக்கப்பட்டு விட்டால், அன்றைய நாளில் யாரும் பிறை கண்டதாக கருதினால், ஒருவரோ அல்லது சிலரோ ஒரு சிறு குழுவோ கருதினால், அந்த நிலைப்பாடை அவர்கள் ஏற்று செயற்படுவதற்கான அனுமதி வழங்கப்படுவார்களே தவிர அந்த நிலைப்பாடு பொதுவான நிலைப்பாடாக ஆக்கப்பட மாட்டாது என்ற ஒரு மூன்றாவது ஒரு தீர்மானம். நான்காவது, அந்த சிறு குழு அல்லது ஒரு சிலர் அதனை பொது செய்தியாக மாற்றி யாருக்கும் பிறை கண்டுவிட்டோம் என்ற செய்தியை அறிவிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அதனை செயற்படுத்தலாம். இதற்கு ஃபுகஹாக்களுடைய தெளிவான ஆதாரங்களுடனான உறுதியான தீர்மானங்கள் இருக்கின்றன. ஐந்தாவது, வானியல் துறையும் இதனோடு சம்பந்தப்படுவதனால் வானியல் துறை சார்ந்த இஸ்லாமிய நம்பகமான அறிஞர் குழு ஒன்று இந்த பிறை தீர்மான குழுவுக்கு துணையாக செயற்படும் என்ற ஒரு தீர்மானமும் அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் தொண்டு தொட்டு வரக்கூடிய அந்த நடைமுறை சரியானது, அது பொருத்தமானது. நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவசரப்பட வேண்டிய தேவையும் நமக்கு கிடையாது. சில நேரம் பிறையை அந்த கண்ட செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நேரம் தேவைப்பட்டாலும் அது காண்பதற்கான நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அவசரப்படாமல், அவசரம் எப்பொழுது நமக்கு ஆபத்தானது என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையிலே மார்க்கம் என்பது நம்முடைய உயிரை விட மேலானது. உலக விவகாரங்களுக்கே நாம் அவசரப்படக்கூடாது என்றிருக்கும் பொழுது சன்மார்க்கத்தின் போதனைகள் விடயத்திலே, அதுவும் அறிஞர்களுடைய நிலைப்பாடு விடயத்திலே நாம் அவசரப்படுவது பொருத்தமற்றது என்பதை இந்த சிறந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அடைய போகும் இந்த ரமலானை எவ்வாறு நாம் உச்ச பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகவும் சிந்திக்க வேண்டிய, திட்டமிட வேண்டிய அவசியப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு நல்ல விடயத்தை செய்வது பெரியது என்பதை விட அந்த நல்ல விடயத்தை பற்றிய திட்டமிடுதல் அதுதான் மிகப்பெரியதாக இருக்கிறது.
ஒரு நல்ல விடயத்தை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய கூலி திட்டமிடுதலுக்கு வழங்கப்படுகிறது. நியத்துல் முஃமின் கைரு மின் அமலி. ஒரு முஃமின் நினைக்கும், நாடும், திட்டமிடும் ஒரு காரியமானது அதை அவன் செய்வதை விட சிறந்தது. ஏனென்றால் செய்தல் என்பதனுடைய வெற்றி திட்டமிடுதலில் தான் தங்கியிருக்கிறது. எனவே நான் ரமலானை அடையப் போகிறேன், நான் எப்படி எனது குடும்பமாக பிள்ளைகளோடு மனைவியோடு சேர்ந்து இந்த ரமலானை உச்ச பயனுள்ளதாக ஆக்கலாம் என்று சிந்தித்து அது சம்பந்தமான வீட்டிலே ஆலோசனை செய்து ஒழுங்குபடுத்தல்கள் செய்து நேர ஒழுங்குகளை செய்து கொண்டால் உண்மையிலேயே 100% அதை அடைந்ததற்கு சமனானது. சில போது நம்மால் சில காரியங்களை செய்ய முடியாமல் போனாலும் நம்முடைய எண்ணம் சுத்தமானது, தூய்மையானது என்பதனால் அல்லாஹு தாலா அதற்கு நன்மை தருவதற்கு கஞ்சப்படுவதில்லை. எனவே நாம் ரமலானை மிகச் சிறப்பாக திட்டமிடுவோம். ரமலானுடைய காலத்தில் செய்ய வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. ஷாபான் மாதத்தின் இறுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத் யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் ஷஹ்ருன் அதீம் ஷஹ்ருன் முபாரக், மிகப்பெரிய ஒரு மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, மிகவுமே பரக்கத் பொதிந்த ஒரு மாதம். உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் எங்களை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா என்று சொன்னா போதும், அவ்வளவு சந்தோஷம் வரும் எங்களுக்கு. நான் மஸ்ஜிதில் அவதானிச்சேன். 2 மாதமாக நாங்க ரஜபுல பரக்கத் செய், ஷாபான்ல பரக்கத் செய், ரமலானை அடைய சென்ற துவா ஓதி வாரோம். நான் துவா ஓதும் பொழுதே அவதானிப்பேன் மஅமூம்களை, மற்றதுக்கெல்லாம் பெருசா சத்தம் வராது ஆமீன், ஆனா இந்த துவா ஓத போகல கொஞ்சம் பலமா சத்தம் வரும். 2 காரணம். ஒன்று பரக்கத்துக்கான துவா, 2வது ரமலானுக்கான துவா. கண்ணியமானவர்களே, பரக்கத்தண்டா அவ்வளவு விருப்பம் எங்களுக்கு. பரக்கத்தண்டா என்ன, அது எங்கெங்கு பரக்கத்துங்கிறது வெளிப்படும் என்ற விவரமான விடயம் இருக்கிறது. இருந்தாலும் பரக்கத்தை நேசிப்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பரக்கத்தான மாசம் வந்திருக்குது, இதை நீங்க மிஸ் பண்ணினா, இதை நீங்க சரியா பயன்படுத்தலண்டா உண்மையிலே நீங்க யார் தெரியுமா, பரக்கத்தண்டா என்னன்னு புரியாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்பிளா சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் நிறைந்த ஒரு மாதம் வந்திருக்கிறது, எனவே நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அது என்னென்ன செய்யலாம் என்பது ஒரு விரிவான விடயம். இந்த சந்தர்ப்பத்திலே சுருக்கமாக நாம் அதை ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். 3வது அம்சம், நமது ஊர் மிக சிறந்தது ஒரு ஊர். இந்த ஊரில் பிறந்தது, இந்த ஊரில் வாழ்வது பாக்கியமாக கருதப்படுகிறது. உண்மையிலேயே நேசிக்கப்பட வேண்டிய ஒரு ஊர். இந்த ஊரின் பெரும்பான்மையான மக்கள் நல்லவர்கள், நல்ல உள்ளமுள்ளவர்கள். முறையாக வழிகாட்டினால், முறையாக அவர்களுக்கு புரியும்படி சொன்னால் அந்த நல்லதற்காக எதையும் செய்ய தயாரானவர்கள். அப்படிப்பட்ட மக்கள். பல ஊர்களுக்கு பயணம் செய்து பார்த்ததில் இந்த ஊரின் சிறப்புகளை புரிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கிறது. இந்த ஊரினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் பொது சேவைகளுக்கு, அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய ஊரிலே பொது சேவைகள், பொது சேவைக்கான அமைப்புகள், பொது சேவைக்கான திட்டங்கள் என்று ஏராளமாக இருக்கின்றன. ஒருவருக்கு பல திட்டங்களோடு பல அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா, அவ்வளவு தூரம் அவர் பொது சேவையை நேசிக்கிறார். இந்த தலைப்பிலும் அவர் இருக்கிறார், அந்த தலைப்புக்கு போனால் அதிலும் இருக்கிறார். அவ்வளவு தூரம் அவர் பொது சேவையை நேசிக்கிறார். தனது சொந்த காரியங்களுக்கு விட பொது சேவைக்கு முன்னுரிமை கொடுக்கும் நல்ல மனிதர்கள் வாழும் இந்த ஊர். எனவே ரமலானுடைய காலத்தில் நாம் அந்த பொது சேவைகளையும் அதையும் நாம் கவனித்துக் கொள்வோம். நம்முடைய பங்குகளை அதற்காக நாம் வழங்கிக் கொள்வோம். மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், இஸ்லாமிய நிறுவனங்கள், இன்னொரு நல்ல விடயங்களை உண்டாக்குவதற்காக முயற்சிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்முடைய பங்களிப்புகள் நாம் வழங்குவோம். சதகாக்களை குறிப்பாக 1982ஆம் ஆண்டு நமது ஊரில் உருவாக்கப்பட்ட ஒரு பொது சேவை அமைப்பு தான். அந்த நேரத்திலே அனாதை இல்லம் என்று அதற்கு பேர் சொல்லப்பட்டது. அது மிக பொருத்தமான பேர். அனாதை என்பது ஒரு கௌரவமான அந்தஸ்து. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனாதையாகத்தான் வாழ வைத்தான். அவர்கள் பிறக்கும் பொழுதே அனாதை தான். அனாதை என்பது ஒரு கௌரவமான பட்டம். அதனுடைய கருத்தை சரியாக புரிந்தவர்கள் மிகவும் மரியாதையாக நடாத்துவார்கள் அனாதைகளை. ஆனால் பிறகு காலப்போக்கிலே சிறுவர் அபிவிருத்தி நிலையம் என்று அதற்கு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. பல பகுதிகளிலிருந்து இங்கு வந்து பல மாணவர்கள், சிறார்கள், ஆண் பிள்ளைகள் அங்கு பயனடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்திலே
மிக விரிவான பல விடயங்களை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள். சென்ற வாரம் அவருடைய நிர்வாக சபையினுடைய ஒரு குழு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய நிர்வாக சபையினரை அவர்கள் சந்தித்து அவருடைய சகல தரவுகளையும் முன்வைத்து நாங்கள் பல திட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுக்க இருக்கிறோம், அதற்காக உலமாக்களாகிய நீங்கள் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கு அமைவாக அவர்கள் சகல தரவுகளையும் எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ரமலானை அந்த சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தினுடைய மேம்பாட்டுக்காக அது ஒரு பாக்கியமாக கருதுவோம். உண்மையிலேயே அனாதையை பராமரிப்பவரும் நானும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 விரல்களையும் காட்டினார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அனாதைக்கு உதவி செய்வதென்பது வேறு, ஏனைய எல்லா தரப்பினர்களுக்கும் ஏனைய எல்லா தேவையுடையவர்களுக்கும் உதவி செய்வதென்பது வேறு. 10 இது 11 அல்ல, இது வேறு, அது வேறு. இது தனியாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். அனாதையின் தலையை தடவினால் தலையில் இருக்கும் முடியின் அளவு நன்மை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. எனவே அதையும் நம்முடைய சிந்தனையில் கொண்டு அதற்கான ஒரு பங்கையும் நாம் செய்து கொள்வோம். அத்தோடு நம்முடைய ஊரினுடைய பொது சேவையினுடைய தலைமை அமைப்பு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய துணையோடு இயங்கக்கூடிய முஸ்லிம் அதாவது பள்ளி வாயில்கள் முஸ்லிம்களுடைய சம்மேளனம், அதுவும் பாரிய பல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், அதனை உறுதிப்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும். அதனுடைய பாரிய நோய் நிவாரண திட்டத்திற்காக நிதி சேகரிக்கப்படுகிறது. அதற்காக நாம் நிதிகளை நாம் வழங்கிக் கொள்வோம், சதகாக்களை. அதே போன்று தோப்பூர் பகுதியிலிருந்து ஒரு சிறிய குழந்தை 2 கண் பார்வையும் இழந்து 2 கால்களும் ஊனமுற்ற நிலைமையிலே மஸ்ஜிதுடைய வாசலிலே அது படுத்திருக்கிறது. அவருடைய உறவுகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். முஸ்தபா ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், பார்க்கும் பொழுதே கவலையாக இருக்கிறது, சின்ன குழந்தை, கண் பார்வையும் இல்லை, கால்களும் ஊனமுற்றதாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தைக்காகவும் எங்களுடைய சதகாக்களை நாம் வழங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒற்றுமையாக ஒருவர் மற்றவரை மதித்து ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது என்று புரிந்து இந்த புனிதமான ரமலானை நாம் உள்ளத்தாலும் உடலாரும் ஆரோக்கியமான நிலைமையிலே அடைந்து அதனுடைய சகல நன்மைகளையும் அடையக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சகல முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகிலும் நிம்மதியையும் அமைதியையும் நீ நிலைநாட்டுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அடைய போகும் ரமலானை கொண்டு யா அல்லாஹ் முழு உலகிலும் நிம்மதியை, உயர்ந்த பாக்கியங்களை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த ரமலானிலே எந்த ஒரு கெடுதலும் ஏற்பட்டு விடாமல் முழு உலகையும் பாதுகாப்பாயாக, முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, ஏனைய சகல இஸ்லாமிய நிறுவனங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த நாட்டினுடைய அரசை யா அல்லாஹ் நீ நல்ல சிந்தனை உள்ள அரசாக நீ மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை ஏனைய சமூகத்தில் நேசிக்கக்கூடியவர்களாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, இஸ்லாத்துக்கு எதிராக யா அல்லாஹ் கடந்த காலங்களிலே பலரும் திட்டமிட்டு பல சதிகளை செய்து தோல்வியை கண்டு முகத்திலே கரிபூசக்கூடியவரை நீ ஏற்படுத்தின யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படியான திட்டங்கள் இப்பொழுதும் நடக்குகிறது என்றால் நீ மறைமுகமானவற்றை எல்லாம் அறிந்தவன், இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவன். யா அல்லாஹ் ரஹ்மானே, மிகப்பெரிய தோல்வியை நீ ஏற்படுத்துவாயா. அப்படியான நிலைமைகளை, திட்டங்களை நீ இல்லாமல் ஆக்கிடுவாயாக. இந்த நாட்டு மக்கள் சமமாக ஒவ்வொருவரும் அன்பாக முறையாக வழிநடாத்தப்படக்கூடிய சூழ்நிலை நீ உருவாக்கி வைப்பாயா. முஸ்லிம் தலைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிம் தலைவர்களை சீராக்குவாயா, உலமாக்களை சிறந்தவர்களாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, அனைத்து மக்களையும் நிம்மதியாக, அமைதியாக, ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வஷ்ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வம்தினானிஹி வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு தஅதீமன் லிஷஅனிஹி وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وقائدنا محمدا صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وعن سلمان الفارسي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: يا أيها الناس، قد جاءكم شهر عظيم وشهر مبارك جعل الله فيه الصيام فريضة وقيام ليله تطوعا
إلى آخر الحديث أو كما قال النبي صلى الله عليه وسلم. بارك الله لي ولكم ونفعني وإياكم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار العزيز الغفار مكور الليل على النهار ومكور النهار على الليل تذكرة لأولي القلوب والأبصار تبصرة لذوي الألباب الاعتبار. أحمده أبلغ حمد وأزكاه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا. ما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أجيبوا عباد الله إلى ما دعاكم الله ورسوله وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وارض اللهم عن الخلفاء الأربعة أبي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان ذي النورين رضي الله عنه وعلي كرم الله وجهه وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. وارض عنا معهم برحمتك وفضلك ومنك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم انصر من نصر دين نبينا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم، واخذل من خذل دين نبينا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. ربنا اغفر لنا ولإخوان سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى والمنكر